அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹோம்மேட் கிறிஸ்பி சிக்கன் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லெக் பீஸாக எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 5 பீஸு. இதை அப்படியே கீறி விட்டுடலாம். அங்கங்கே அப்படி கீறிட்டோம்னா நமக்கு நல்லா ஊறும். உப்பு உரப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும், அதுக்காக தான் அப்படி கீறுறோம். இது அப்படியே KFCயில் வாங்குகிற சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஊற வைக்கணும். நல்லா மசாலா போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ஊற வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml பால், நல்லா காய்ச்சின பாலாக 200 ml எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ லெமன் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. லெமன் சேர்த்தோம்னா பால் இது தயிர் மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ லெமன் நம்ம சேர்க்க வேணாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு முட்டை சேர்த்துருவோம். அதில் ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் எல்லாம் அதில் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், அப்படியே வெளியில் வைக்க வேண்டாம். இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க, கலர் எல்லோ கலராக போயிடும். நம்மளுக்கு அந்த KFC சிக்கன் கலரில் வராது. நம்ம லெமன் சேர்த்துட்டோம்னா பால்லாம் திரிஞ்சிரும், தயிர் மாதிரி ஆயிரும். அதனால தான் லெமன் சேர்க்கலை. நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா 1 கப் போடுறேன். இது சரியாக 125 கிராம் மைதா. அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு போட்டுக்கிறோம். இதுவும் சரியாக 125 கிராம் இருந்தது. இப்போ அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். இது பொறுப்பாக வர்றதுக்காக தான் இதை சேர்க்குறோம். நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அப்படியே சிக்கன் கோட்டிங் கொடுக்கறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு சிக்கனு. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருவோம். வச்சுட்டோம். இந்த பால் மசாலாலாம் போட்ட பால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கூலிங் வர்றதுக்காக இந்த ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இது அப்படியே கரைஞ்சிட்ருக்கட்டும். இப்போ சிக்கனில் நம்ம லெமன் சேர்க்கலை, ஏன்னா லெமன் சேர்த்தோம்னா பால் திரிஞ்சிருங்கிறதுக்காக நம்ம சேர்க்கலை. இப்போ இந்த சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமன் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த பாதி சைஸ் லெமனை இந்த மேலே கோட்டிங்காக வச்சுருக்கோம்ல அந்த மாவில் சேர்த்துருங்க. அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. நமக்கு சிக்கனில் லெமன் டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ சேர்க்குறோம். இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுருவோம்.
நல்ல கனமான சட்டியை வைங்க. எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அப்படி காயட்டும். நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டோம். இப்போ இந்த சிக்கனை எடுத்து இந்த மாவில் அப்படியே பரட்டி எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்குறோம். இது மாதிரி 2 கோட்டிங் கொடுக்கணும். இதை அப்படியே இந்த தண்ணியில் ஒரு தடவை முக்கிடுவோம். தண்ணி ஜில்னஸாக இருக்கும்போது மாவு கொட்டாது தண்ணியில். அதனால தான் தண்ணியை நம்ம ஜில்லுன்னு வைக்கிறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு தடவை அந்த மாவு கோட்டிங் கொடுத்துடலாம். ஒரு சிலர் பச்சை தண்ணியில் போடுவாங்க. அது வந்து நமக்கு டேஸ்ட் இருக்காது. இதே தண்ணியில் போடுறதுனால அந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும். காரம் உப்பு எல்லாமே. லாஸ்ட்டில் நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம். நல்லா லெமனோட வாசனை நல்லா தெரியுது நமக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். இதை அப்படியே போட்டுருவோம். இப்போ அப்படியே திருப்பி விட்ருங்க. இங்கே பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இது அப்படியே கடை இது மாதிரியே வந்திருக்கு. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா கலர் மாறிடும் நமக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்படியே எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பி சிக்கனுக்கு வீட்டில் பண்ண ஹோம்மேட் மயோனைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏஜே கிச்சன் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் சூப்பர்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. எதாலையுமே இதை அடிச்சிக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.